வெல்கம் டு பெரியசாமி விலாக்ஸ். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, பர்கூர் பக்கங்கிற கந்திக்குப்பம் காலபைரவர் கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ரைட்டுங்களா? வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க, காமெடியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். தென் ரைட்டு. கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஒரு விநாயகர் இருக்கு. அப்பனே விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறான்? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறான்? தம்பி, நான் இந்த பக்கம் இருக்கேன்பா. கேமராக்கு போஸ்ட் கொடுக்குறானே தவிர என்ன கும்பிட மாட்டான்றான். இவங்களெல்லாம் பார்த்தா சாமி கும்பிடுற மாதிரி தெரியலையே. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் என்ட்ரன்ஸு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது, இன்னும் உள்ளே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே உள்ளே நடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி பூஜை நடந்துருக்குது, கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இதே நீங்கள் வந்து கோயிலுக்கு வரும்போது தேய்பிறை அஷ்டமி இருந்துச்சுன்னா இன்னும் கூட்டமாக இருக்கும். இதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களோட சிலை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திருவண்ணாமலை கோயிலில் தான் இருக்கும், பட் இருந்தாலும் இங்கேயும் வச்சுருக்காங்க. அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்கும், அதுதான் மெயின் சாமி. அதுக்கு அந்த பக்கம் கட்டிகிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க வந்த காலபைரவர். அப்படியே புஷ்பா ஸ்டெப்பை போட்டுன்னு அப்படியே வேகமாக நடக்க ஆரம்பிச்சுங்க. எங்களுக்கு நேராக ஒரே கும்பலிங்காக இருந்தாங்க. என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே நம்ம சாமிஜி உட்காந்துருந்தார். அவர்கிட்ட நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவர் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அவருக்கு பின்னாடி ஒரு கோயில் இருந்துச்சு, அது என்னன்னு பார்க்கலான்னு போனோங்க. அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போனாங்கன்னா அங்கே ஒரு தாத்தா யோகா பண்ணிகிட்டு இருந்தார் சைடில். அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் சாமி கும்பிடணுன்னு முடிவு எடுத்து க்யூவில் நின்று அங்கே பார்த்தா அங்கேயும் விநாயகர் தான் இருந்தார். அதுவும் இல்லாமல் இந்த அக்கா எங்களை முறைச்சிட்டு வேறு போச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாமி கும்பிட்றான்னா இவன் கேமரா பார்த்து தான் அக்கா பார்த்து சிரிக்கிறான். மக்களே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாமி சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா முருகர் கோயில். இங்கே கோயிலை ஒட்டி சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் கோயில் இருக்குது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். எவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். கோயில் இன்னும் பெயிண்ட் எல்லாம் இருக்கும் போல். வாங்க மேலே போய் பார்க்கலாம். வாங்க படிக்கட்டு மேலே சைடில் போனால் கோயில். வாங்க. சண்டிகேஸ்வரரோட வேலை என்னன்னா சிவனோட சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறது தான். அதனால் வந்து அவர் கும்பிட்டோங்கன்னா நம்ம வந்து கையை காமிச்சிட்டு போயிடணும். என் தம்பி கையை காமிச்சதுனால என்னோட முருள் அருள் வந்து அவனுக்கு நான் வழங்கிட்டேன். யாரை மறந்தாலும் மறக்கலாம், ஆனால் நம்ம தலைவரை மறக்க முடியாது. அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே இந்த பக்கம் சைடில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு லிங்கத்தை வச்சு எல்லோரும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்த லிங்கம் பார்க்கவும் இந்த வடக்கு சைட்லலாம் இருக்க மாதிரி இருந்துச்சு, காசி ராமேஸ்வரத்தெல்லாம் இருக்க மாதிரி. அப்படியே ஆலமரத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சிலை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே இறங்கி அந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, அங்கே கிளம்புனாங்க. அந்த மரத்துக்கு கீழே தொட்டிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஐ திங்க் குழந்த பிறகு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலமரத்தடியில் நாகர் இருக்கார். அவருக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சாம்பல் பூசணிக்காயில் விளக்கேற்றிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கும்பிடிக்கை நிறைவேற்றுறதுக்கோசரம் தான். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. உள்ளே போய் கால் கழுவிட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு போகலாம். வாங்க, நான் இன்னும் கொஞ்சம் பக்கம் போய் காட்டுறேன். அதே மாதிரி உள்ளே இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா சிவன் சாமி இருக்குது. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய மீனெல்லாம் வளர்க்குறாங்க, தாமரை செடி எல்லாமே இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க காலபைரவரை பார்க்க போகலாம். கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை கூந்தல் விரித்து உட்காந்துருந்துச்சு. அது மாதிரி நாங்கள் போன நேரத்தில் தான் சாமியை கழுவிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதையும் ஒருத்தர் வந்து தம்பி வீடியோ எடுக்கிறதெல்லாம் தப்புப்பான்னு சொன்னோடனே நம்ம பசங்க பயந்துட்டாங்க. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்களை வந்து இந்த நீர் பேக் பண்ண சொல்லி கொஞ்சம் ஹெல்ப்போடு கேட்டாங்க. ஸோ நாம் தான் சேவை செய்யவே பிறந்தவொன்னே அந்த ஸ்னேக் பாபுன்ற மாதிரி சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த ஸ்னேக் பாபு. இது என்னங்க சிம்பிள் விஷயம், லெஃப்ட்டில் தட்டி ரைட்டில் தூக்கிலான்னு சொல்லி பசங்கள்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக் பண்ணி முடிச்ச அப்புறம் அவங்க தேங்க்யூ சொல்ல, நாங்கள் நன்றி சொல்ல, ஒரே கூத்தா இருக்கும்.
இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுதான் சாப்பிட்ற இடம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இதுதான் சாப்பாடு போடுற இடம். வாங்க சாப்பாடு போகலாம். என்னதானே போடுறாங்க சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு ஒரு புட்டி போய் பப்பர் சிஸ்டம் மாதிரி வாங்கிக்கணும். சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. இப்போ நம்ம கிளம்பலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் பார்த்தாச்சு, உள்ளே அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டாச்சு. உள்ளே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே வெளியே வந்து பத்ரகாளி அம்மன் கோயில் வந்துருங்க. சாமி கொஞ்சம் கோபமாகுது, திட்டிட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாலாஜி வந்து கேள்வி கேட்பான், தம்பி வந்து பதில் சொல்லுவார். கோயிலோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். எஸ்டிடின்னா வரலாறு தானே. என்ன எனக்கு கேள்வி அப்படின்னா, பைரவர்னா யார்? அவர் வந்து ஒரு சிவனம்சன்னு தெரியும். எப்படி வந்தார்? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து ஆணவம் அதிகமாக இருந்துச்சு. பிரம்மா வந்து தான் என்ற அகந்தியில் ஓவர ஆட்டம் போடணும்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக சிவபெருமானோடைய ருத்ர வடிவமாக பைரவர் தோன்றி சிவனானது பிரம்மாவோட 5வது பிரம்ம சிரத்தை வந்து கொய்து கையில் வச்சுனாரு. அதுதான் பிரம்ம கபாலம் எப்பயுமே அவர் கையில் இருக்கும், பைரவர் கையில். அவர் வந்து திகம்பரராக எப்பயுமே வந்து நிறுவன கோலத்தோட தான் இருப்பார். அவங்களும் ட்ரெஸ் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. அவரு ஏன் ட்ரெஸ் போடாம உக்ரவடிவம் இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு வாடா சண்டிக்கு வாடா. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வாங்கணும் தான். சிவனுடைய 64 வடிவங்கள்ல பைரவ வடிவமும் ஒன்று. மிகவும் முக்கியமாக பிரசித்தி பெற்ற வடிவம் அது. ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் பைரவரை கும்பிட்டா பில்லி சொன்னி ஏவல் எல்லாமே இருந்து விடுபடலான்றது நம்பிக்கை. இந்த கோயில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணி டு நைட் 8 மணி வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் எப்போனாச்சும் வரலாம், போகலாம். சாப்பாடும் நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம், சாமி வந்து உள்ளே போய் பார்த்தேங்க, பட் வீடியோ எடுக்க முடியல. சாமி வந்து கழுவிருந்தாங்க. அதை வந்து ஃபோட்டோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அது பார்த்துக்கோங்க. இதோட இந்த விழாக் முடிஞ்சு அடுத்த விழாவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம கூட டியூன்லேயே இருங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் ரொம்ப பழக்குது. பை பாய்.